தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. திருப்படி செலுத்திட நிறைவோம். புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம். திருப்படி செலுத்திட நம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளி என இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இந்த திருப்பலிக்கு வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் கேட்க இருக்கக்கூடிய இந்த இறை வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே நாம் தேடுகின்ற அந்த தேடலிலே நாம் ஆண்டவர் தருகின்ற அந்த அழியா உணவிற்காக நம்முடைய தேடலை ஏறெடுக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை நமக்கு தருவதாக இருக்கின்றது. அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே நாம் அழிந்து போகக்கூடிய அந்த உணவிற்காக நாம் உழைக்கின்றோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தேடல்கள் எல்லாம் நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடிய அந்த உணவை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பினை விடுப்பதாக இருக்கின்றது. எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே அழியா உணவிற்காக உழைத்திட நாம் தேவையான வரங்களை வேண்டி இந்த திருப்பலியின் மூலமாக மன்றாடுவோமாக. பிரியமானவர்களே, இன்றைய ஆகஸ்ட் மாதம் முதல் சனி திருப்பலியை ஒப்புக் கொடுப்பவர்கள் திரு புரூஸ் சில்வியா குடும்பத்தினர். இவருடைய குடும்ப தேவைகளுக்காக நாம் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு எஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளாகி இன்று முது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வெளிக்கும் முது அருளின் ஊற்றினை எம்மல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தல்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம்பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, இப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையாது காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இல்லாமல் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கரிவிணக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம் 16ஆம் அதிகாரம் 2 முதல் 4 மற்றும் 12 முதல் 15 வசனங்கள். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்போடு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படர்ந்திருந்தது. பனிப்படலம் மறையும் போது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்னனர், ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அரணும் கோட்டையும் மாணவரே, அரணும் கோட்டையும் மாணவரே, அன்பின் தேவனாயிருப்பவரே. இரண்டாம் வாசகம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 17, 20 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்லுவது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புனித மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 35 முடிய.
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபிரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாக படகில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகிற்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனின் பெயராலே வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் பொது காலத்தினுடைய 18வது ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்விலே எதையாவது ஒன்றை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். இறைவை பெறுகிறோமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையிலே நாம் இவ்வாறு இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் தேடுகின்ற அந்த தேடலிலே ஒரு நிறைவை காண்பதில்லை. தான் தேடுகின்ற அந்த தேடலிலே நிறைவை காணாமலேயே மனிதர் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகங்கள் அனைத்தும் நாம் எவற்றை தேட வேண்டும் என்பதை, எவ்வாறு தேட வேண்டும் என்பதை, எதற்காக நாம் உழைக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக காட்டுவதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்திலே அவர்கள் பசியாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் கடவுளுக்கு எதிராக, மோசேக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்து வந்தார்கள். அவ்வாறு அடிமைகளாக வாழ்ந்து வந்த மக்கள் பார்வோன் மன்னனுடைய கொடுமைகளை தாங்க முடியாமல் ஆண்டவரிடத்திலே கூக்குரல் எடுத்து அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். அவ்வாறு இஸ்ராயல் மக்களுடைய கண்ணீரை, கதறலை கண்ட இறைவன் அவர்களை விடுதலை செய்கின்றார். அவர் அந்த மக்களை சாதாரணமாக விடுதலை செய்யவில்லை, மாறாக மோசே பார்வோன் மன்னனிடம் சென்று இஸ்ராயல் மக்களை விடுவிக்க சொன்ன பொழுது அந்த பார்வோன் அரசன் அவர்களை விடுவிக்க மனமில்லாமல் அவர்களை விடுவிக்க முடியாது என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அவருடைய உள்ளமானது கடினமாகின்றது. எனவே ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்காக, தான் உண்மையான கடவுள் என்பதை அவர் காட்டுவதற்காக அவர் பலவிதமான அருண் செயல்களை அங்கு செய்கின்றார். தண்ணீரை இரத்தமாக மாற்றுவதிலிருந்து தலைப்பேரான அந்த தலைமகர்களை சாகடிப்பது வரை 10 விதமான நோய்களால், வாதைகளால் அவர்களை வதைக்கின்றார். எனவே ஆண்டவருடைய வல்லமையை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு பார்வோன் அரசன் அந்த மக்களை விடுதலை செய்கின்றான். ஆக ஆண்டவருடைய வல்லமையினாலே, வல்லமை மிக்க கரத்தினாலே விடுதலை பெற்ற அந்த இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் வழியாக, செங்கடல் வழியாக கடந்து தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாட்டிற்கு செல்கின்றார்கள். ஆக அவ்வாறு அவர்கள் செல்கின்ற பொழுது அவர்களுக்கு வழியிலே தாகம் ஏற்படுகின்றது, பசி ஏற்படுகின்றது. எனவே அவர்கள் அதை பொறுத்து கொள்ளாத அவர்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலே
நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத பொழுது நாம் அநேக நேரங்களிலே நாம் எந்த காரியத்தை செய்கின்றோம், பிறருக்கு எதிராக முணுமுணுப்பது, அல்லது நம்முடைய காரியங்கள் நிறைவேறாத பொழுது, அந்த தேவைகள் நிறைவேறாத போது நாமும் நம்முடைய வாழ்விலே முணுமுணுக்க தொடங்குகின்றோம். பிரியமானவர்களே, இவ்வாறு அவர்கள் முணுமுணுக்கின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு எதிராக கோபம் கொண்டு எழுகின்றார். எனவே பிரியமானவர்களே, அவர் மக்கள் மீது கோபம் கொள்கின்றார். ஆனால் மோசே அந்த மக்களுக்காக பரிந்து பேசி கடவுளுடைய கோபத்தை தணிக்கின்றார். அவ்வாறு அந்த மக்களுக்காக ஆண்டவர் உணவை அருளுகின்றார். மன்னாவையும் காடையும் அவர்களுக்காக உணவாக கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இறைச்சி பாத்திரத்தின் முன்பாக நின்று நாங்கள் உணவு உட்கொண்டு வந்தோம். ஆனால் இந்த பாலை நிலத்திற்கு எங்களை கொண்டு வந்து, எங்களை அழைத்து வந்து, விடுதலை செய்து வந்து எங்களை இந்த பாலை நிலத்திலே சாகடிப்பதற்காகவா கூட்டு வந்திருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை வல்லமையோடு ஆண்டவர் விடுதலை செய்த ஆண்டவர் நிகழ்த்திய அந்த வல்ல செயல்களை எல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய வாழ்விற்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இருப்பினும் அவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து நாங்கள் அந்த நிலையிலே இருந்திருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று சொல்லி அவர்கள் புதிதாக பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை ஏற்க மறுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இவ்வாறு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்விலும் சரி, நாமும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு கடந்து செல்கின்ற பொழுது, ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற பொழுது, அல்லது நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில இருக்கின்ற பொழுது, நான் பழைய நிலையிலே இருந்திருந்தால் நலமானதாக இருந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை மறந்துவிட்டு நாம் பழைய நிலையை குறித்து நாம் அநேக நேரங்களிலே பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு புதிதாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை அநேக நேரங்களிலே நாம் மறந்து போகின்றோம். எனவே பெரிய மாணவர்களே, இவ்வாறு நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த புதிய ஆசீர்வாதங்களை கண்டு கொள்ளாது நாம் மீண்டுமாக பழைய நிலைக்கு செல்ல அநேக நேரங்களிலே ஆசைப்படுகின்றோம். அந்த பழைய நிலையை நம்முடைய வாழ்வில் இருந்து விட்டு கொடுக்காத முடியாத சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இவ்வாறாக இல்லாமல் ஆண்டவர் நமக்கு என்ன விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார் என்று நாம் சற்று எண்ணித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அவர் நிகழ்த்திய அந்த புதுமைகளை, அந்த அற்புதங்களை நாம் நினைவில் கொள்கின்ற பொழுது நாம் இவ்வாறான முணுமுணுப்பிற்குள்ளாக நாம் செல்வதில்லை என்று நாம் சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரை தேடி மக்கள் வருகின்றார்கள். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அப்பங்களை பழுகு செய்து அங்கு இருந்த மக்களுக்கு அவர் வயிறார உண்ண கொடுக்கின்றார். ஏறக்குறைய ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 5000ற்கு மேலாக இருந்தது. எனவே அங்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வந்த மக்கள், அந்த வார்த்தையை கேட்க வந்த மக்களுக்கு அவர்களுடைய பசியை அவர் போக்குகின்றார். அவ்வாறு அந்த அப்பத்தினாலே நிறைவு பெற்ற அந்த மக்கள் மீண்டுமாக இயேசு எங்கு செல்கின்றார் என்று பார்த்து அவரை தேடி வருகின்றார்கள். ஆக பிரியமானவர்களே, இயேசு அங்கு செல்கின்றதுக்கு முன்பாகவே அவர்கள் அங்கு சென்று அவர்களோடு இருக்கின்றார்கள். ஆனால் இயேசு அங்கு செல்கின்ற பொழுது நீர் எப்பொழுது வந்தீர் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்கின்றார்கள். இந்த கேள்வியிலிருந்து இயேசு கிறிஸ்து ஒன்றை புரிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள், எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அவர் புரிந்து கொள்கின்றார். அவருடைய மனநிலையை நன்கு அறிந்திருந்த இயேசு அவர்களிடத்திலே கூறுகின்றார், நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே கூறுகின்றார். பிரியமானவர்களே, பொதுவாக இயேசுவை தேடிய கூட்டங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவை தேடி வந்த கூட்டத்தை 3 வகைகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக வந்த கூட்டத்தினரை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்து அற்பங்களை பழுகு செய்து மக்களுக்கு வயிறார உண்ண கொடுத்தார். எனவே இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் சென்றோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் சென்றோம் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்க செல்கின்ற பொழுது நமக்கு உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே, அவர்கள் உண்பதற்காக அப்பங்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே, அவர்கள் தங்களுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவரை தேடி வந்தார்கள். ஆக அந்த உடல்
உடல் பசியை போக்குவதற்காக இயேசுவிடத்தில் சென்றால் என்னுடைய பசி நீங்கும், எனக்கு அப்பம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த நம்பிக்கையிலே இயேசுவை தேடி வந்தார்கள். ஆக முதல் வகை கூட்டத்தினரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் அப்பத்திற்காக இயேசுவிடத்திலே வந்தார்கள். இரண்டாவது ஒரு வகையினர் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான நோய்களாலும் பிரச்சனைகளாலும் அவதிப்பட்ட மக்கள் இயேசுவை தேடி வருகின்றார்கள். நோயினால் அவதிப்பட்டவர்கள், பார்வையற்றவர்கள், பாவிகள் அனைவருமே இயேசுவை தேடி வருகிறார்கள். ஏனென்று பார்த்தோம் என்று சொன்னால் இயேசுவை தேடி சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னுடைய வாழ்விலே நிம்மதி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்வார், என்னுடைய நோய்களை குணமாக்குவார், என்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையிலே அவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். ஆக இரண்டாவது வகையினரை பார்த்தோம் என்று சொன்னால் அதிசயங்களுக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்ற கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது வகை கூட்டத்தினரை பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் வெகு சிலர் மக்களே இருப்பார்கள். இந்த மூன்றாவது வகை கூட்டத்தினர் மற்ற இரண்டு கூட்டத்தினரை விட வெகு குறைவான மக்களே காணப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் முதல் இரண்டு வகை கூட்டத்தினரை போல அல்லாமல் அப்பத்திற்காக இயேசுவை தேடாமல் அல்லது அற்புதங்களுக்காக இயேசுவை தேடாமல் இயேசுவிற்காக அவர்கள் அங்கு வருகிற மக்களாக இருக்கிறார்கள். இயேசுவை தேடினால் போதும், இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து அவர் போதிக்கின்ற அந்த வார்த்தைகளை கேட்டால் போதும் என்று சொல்லி இயேசுவிற்காக அவர்கள் வருகின்றார்கள். இயேசு என்று சொன்னால் அவர்கள் அந்த உணவை தேடி அவர்கள் வருகின்றார்கள். விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். எனவே அந்த அழியா உணவை தேடி அவர்கள் வருகின்றார்கள். ஆக பிரியமானவர்களே, இவ்வாறு அவர்கள் இயேசு கிறிஸ்துவிற்காக வந்த பொழுது இயேசுவை மட்டும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த பொழுது மற்ற இரண்டு கூட்டத்தினர் பெற்ற அந்த அப்பத்தையும் அதிசயங்களையும் சேர்த்து பெறுகின்றார்கள். ஆக பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய வாழ்விலே நாம் எதை தேடி எதற்காக இயேசுவிடத்திலே வருகிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய தேவைகளுக்காக மட்டும் நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறேனா, அல்லது நான் தேவையில் இருக்கின்ற பொழுது அல்லது நோயில் இருக்கின்ற பொழுது நான் இயேசுவை தேடி வந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மட்டும் நான் வருகிறேனா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக நாம் நம்முடைய தேவைகளை அல்லது நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறோம் அல்லது ஆலயத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் தேடி வருவது என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் நம்முடைய தேடலை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகின்றார். பிரியமானவர்களே, நீங்கள் அழிந்து போகக்கூடிய உணவிற்காக உழைக்க வேண்டாம், மாறாக அழியாத அந்த உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். எனவே பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வை சற்று உற்று நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? நாம் எதற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய தேடல் எதை நோக்கி இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நாம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நம்முடைய தேவைகளுக்காக தேடி வருகின்றோமா, அல்லது நம்முடைய ஆன்மீக உணவை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது அந்த அழியா உணவை நாம் பெற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரை தேடி வருகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அவ்வாறாக நாம் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக மட்டும் ஆண்டவரை தேடி வருகிறோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வோம். எனவே அதற்கான தேவையான வரங்களை தொடர்ந்து இந்த திருப்பலியின் மூலமாக மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளை விண்ணப்பங்களாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய விண்ணப்பங்கள், தேவைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் நீர் நிறைவேற்றி தருவீர் என்று நாங்கள் நம்புகின்றோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர் என்று சொன்ன அன்பு ஆண்டவரை, இதோ நாங்கள் உம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய எங்கள் மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை நீரை நிறைவேற்றி தருவீராக. நீங்கள் செபிப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய தேவைகளை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே,
ஏதோ எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் நன்கு அறிவீர். எங்களுக்கு எது தேவையோ அவற்றை நீர் நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உனதுமான பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அணிவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணப்பையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வுகளின் பயணங்களுக்கு என்றும் ஒன்று என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவின் என்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்க மூன்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவுருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிறக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். செல்லும் இடமெங்கும் அள்ளும் பகலிலும் செல்லும் இடமெங்கும் அன்னையாய் தந்தையாய் அருகில் இருந்து அணைக்கும் தேவனை நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம். நாளும் நம்மை காக்கும் இறையேசுவே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்ற மக்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு